கொஞ்சம் சுற்றி வர இறங்கி அப்படியே ஸ்லோப்பாக போகும் பாருங்கள். இப்போ பாதை நேராக தெரியல, அப்படியே இறங்கி ஒரு ஸ்லோப்பாக போய் கீழே இறங்குது. என் படிக்கட்டு மாதிரி லெவல்கள் கீழே போய்கிட்டே இருக்குது. இன்னொரு பிரமிக்கத்தக்க விஷயம்னு சொன்னால் சுற்றி வர கணக்க ரப்பர் தோட்டங்கள். இந்த கோயிலுக்கான தோட்டத்திலேயே வந்து கோயிலுக்கான வளவிலேயே வந்து அவங்களோட கண்ட்ரோல்லே கணக்க ரப்பர் மரங்கள் வச்சு ரப்பர் எஸ்டேட்டுகள் இருந்தது. அங்கேயே ஆக்கள் இருக்காங்க. அதெல்லாம் பின்னுக்கு வரும், கட்டாயம் தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ நாங்கள் நடப்போம், உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பட் எப்படி இருந்தாலும் ரொம்ப அழகான ஒரு இயற்கையான ஒரு என்வாயன்மெண்ட், ரொம்ப பீஸ்ஃபுல்லான என்வாயன்மெண்ட். எந்த சத்தம் சந்தடும் எதுவுமே இல்லை. ஈவன் நாங்கள் போயிருந்த நேரங்களில் கூட மாஸ் கூட நடக்கையில். பட் அது மாஸ் டைமுகள் வேறு போல் இருக்குது. நாங்கள் போன டைம் நாங்கள் பிளான் பண்ணி போகல மாசுக்கு போகணும்னு சொல்லி பூசைக்கு. பட் ஜஸ்ட் திடீரென்று விசிட் பண்ணாதான் எங்களோட ஃப்ரீ டைமுகளை பார்த்துட்டு பாருங்கள். இப்போ இந்த பேமெண்ட் இந்த வாக் த்ரூவால் அப்படியே நீங்கள் நடந்து போனீங்கன்னா அதில் கொஞ்சம் ஆஃபீஸுகள் இருந்தது. பட் எல்லாமே க்ளோஸ்ட். என்னென்றால்